ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பண்ண வேண்டிய வீடியோ 2022 நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸ்லேருந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அப்படின்னா, ஒரு ரெண்டல் ஹவுஸ் கட்டணும்னா என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் சில விஷயங்களை நம்பி இதை இருந்தால் அந்த வீடை கட்டின இன்ஜினியர் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஒரு வீடு இப்படி இருந்தால் சூப்பர் அப்படின்னு நம்புகிறாங்க. பட் அது கிடையாது. அதை விட முக்கியமான சில விஷயங்கள் நம்ம வீடு கட்டும் போது பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, வீடு பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கணும், கிளாசி ஃபினிஷில் இருக்கணும். அப்படி இருந்தால் வீடு அழகாக இருக்குது, வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பளபளன்னு இருந்தால் மட்டும் போதுமானா கண்டிப்பாக கிடையாது. பளபளப்பை வச்சு ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை சொல்ல முடியாது. ரீசெண்டாக நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க எங்களோட ஓன் ஹவுஸுக்கு நாங்கள் டைல்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷோரூம் போயிருந்தோம். அப்போ அந்த கடைக்காரர் எங்ககிட்ட சொல்கிறாரு, நம்ம ஊர் மக்களுக்கு பளபளன்னு எது இருந்தாலும் போதுங்க, விலை குவாலிட்டிலாம் யோசிக்காமல் வாங்கி போட்டுடுறாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். ஸோ நம்மளோட மென்டாலிட்டி மைண்ட் செட்டை சோஷியல் மீடியா அப்படி மாற்றிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அடுத்தது ஃபால் சீலிங் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நாங்கள் இப்போ இருக்க வீட்டில் மேல் வீட்டில் இருக்கோம், கீழ் வீட்டில் இருந்த ரூம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் போட்டிருந்தாங்க. இந்த வீடு கட்டி கீழ் வீடு கட்டி 20 years கிட்ட ஆகுது. ஒரு 5 years பேக் இந்த ஃபால் சீலிங் வேற வழியே இல்லாமல் பிரித்து எடுத்துட்டோம். திரும்ப போடவே வேணாம் அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்தோம். ஸோ ஃபால் சீலிங்கை பொறுத்து இந்த வீடு சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஃபால் சீலிங்கை சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வீட்டில் சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட தான், இந்த இன்ஜினியர் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது இன்டீரியர். இப்போல்லாம் கம்மி பட்ஜெட்டில் இன்டீரியரோடு சேர்த்து இந்த வீட்டுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் தான். இப்போ ஸ்கொயர் ஃபீட் 1800 தான், 2100 தான், 2000 தான். இப்படிலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் பார்க்க முடியுது. பட் அது எல்லாத்தையும் நம்பாதீங்க. அவங்க என்ன மாதிரி குவாலிட்டியில் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க பார்க்கறதுக்கு உட்டு மாதிரியே தான் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஸோ அது தெரியாது. நம்ம சேனலில் இன்டீரியரில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுக்கெலாம் என்னென்ன எப்படி ஒவ்வொரு குவாலிட்டியும் எப்படி இருக்கும், எப்படி சூஸ் பண்ணலாங்கிறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது எல்லாரும் பார்க்குறது எலிவேஷன் ஒர்க் இல்லை எக்ஸ்டீரியர் ஒர்க். இது நல்லா இருந்தால் போதும், இது சூப்பராக கட்டியிருக்காங்க, இந்த வீடு வெளிலேருந்து பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எக்ஸ்டீரியர் நல்லா இருந்தால் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. எங்களோட வீடு தான் என்னோட இன்லாஸ் வீடு. என்னோட மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழ் வீடு கட்டி ஒரு 20 years ஆகுது, மாடி வீடு கட்டி ஒரு 10 years ஆகுது. மாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க எலிவேஷன் இந்த மாதிரி கல் மேலேருந்து உடஞ்சி கொட்டுது லிட்டரலாக அந்த எலிவேஷன்லேருந்து. இப்போ அது என்ன பண்ணலான்னா, அந்த வீடு கட்டின இன்ஜினியரே அதை கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கான ஏற்பாடு இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த எக்ஸ்டீரியர் ஒர்க் அதுக்கு தனியாக செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் பொறுத்து நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து இப்போ ரீசெண்டாக சில பேக்கேஜஸ் மாதிரி கொடுக்குறாங்க பில்டிங் கட்டுறதுல. காம்பவுண்ட் வால் சேர்த்து பண்ணுறோம், போர்வெல் சேர்த்து பண்ணுறோம், இன்டீரியர் ஒர்க் சேர்த்து பண்ணுறோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, காம்பவுண்ட் வாலில் போர்வெல்ல மட்டும் பண்ணுறாங்க, விலை கம்மி அப்படின்னு நினச்சி நம்ம போகக்கூடாது. அது எல்லாத்தையும் தாண்டி பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த பேசிஸில் ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணி அந்த நம்ம பில்டிங்கோட கான்ட்ராக்ட் கொடுக்கூடாது. ஒரு குட்டி வீடு நம்ம கட்டுறதா இருந்தால் கூட கூடாது. அடுத்தது இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபீட் 2000ல் பண்ணுறோம், 2100ல் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க எல்லாருமே அவங்க உள்ள நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அலுமினியம்ன்றாங்க, ஜிப்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்றாங்க, ஸ்டீல் டோருங்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தா கிச்சனுக்கு டைல்ஸில் கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க எத்தனை வீடியோஸ் பெய்ட் வீடியோஸ் பண்ணுறாங்க, பெய்ட் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் சோஷியல் மீடியாவை மட்டும் பார்த்து உங்களோட வீட்டோட இன்ஜினியரை செலக்ட் பண்ணாதீங்க, நல்லா விசாரிக்கணும். நம்ம இவ்வளோலாம் சொல்கிறவங்க நம்மளுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன ஸ்டீல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்ன கம்பி யூஸ் பண்ணுறாங்க, என்ன அவங்க சிமெண்ட் சாண்ட் ரேஷியோ போடுவாங்க கலவைக்கு, அது என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிரிக் யூஸ் பண்ணுறாங்க
ஃபவுண்டேஷன் வந்துட்டு பேஸ்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ ஹைட் போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நான் சொன்ன இந்த பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2100 இன்டீரியரோட பண்ணுறோம், காம்பவுண்டு சேர்த்து பண்ணுறோம், இவங்க யாருமே இதை சொல்லவே மாட்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ ஒரு பில்டிங்க்கு இதெல்லாம் தான் முக்கியம், அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபவுண்டேஷன். பில்டிங் வந்து வெளியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட ஃபவுண்டேஷன், வீட்டுக்கு அடியில் மண் எப்படி இருக்குங்கிறது முக்கியம், சாயில் டெஸ்ட்டுங்கிறது முக்கியம். அதுவும் சென்னை மாதிரி ஏரியாலலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஆழம் போடுறோம், நம்ம பின்னாடி ஃப்ளோர் வந்து எத்தனை ஏற்றுவோம், ஒரு ஃப்ளோர் கட்டுவோமா இல்லை கட்ட வாய்ப்பில்லை, இல்லை 2 ஃப்ளோர் கட்டுவோமா. கொஞ்ச நாள் முன்னாடி பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்தது. அதை பார்த்துருந்தா நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும். ஃபவுண்டேஷன் அங்கே எப்படி போட்டிருக்காங்க, சாயில் டெஸ்ட் பண்ணாங்களா, பின்னாடி வந்துட்டு தண்ணி ஓடுது, இது எதுவுமே பார்க்காம ஒரு பில்டிங் வந்து கட்டுறது வந்துட்டு எவ்வளோ ஒரு விஷயம் எப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது நிறைய பேர் 3 மந்த்ஸில் வந்து வீடு கட்டி கொடுக்குறதா சொல்கிறாங்க, 4-5 மந்த்ஸில் கட்டுறதா சொல்கிறாங்க. க்யூரிங் பீரியட் அப்படின்னு ஒன்று விடுறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. ஏன்னா எங்களோட ரூஃப்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 28 டேஸ்க்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு க்யூரிங் பீரியட் விட்டோம். பெரியவங்க வந்து சொல்லுவாங்க போட்டு கட்டணும் வீடை அப்படின்னு. என்னன்னா அது வந்து மழையிலையும் வெயில்லையும் அது நிற்கணும், அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்யூரிங் பீரியட் ஒரு காலம் போட்டால் அதுக்கு ஒரு க்யூரிங் டைம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இன்ஜினியர் கிட்ட நீங்கள் பேசும்போது அவர்கிட்ட இந்த க்யூரிங் பீரியடில் நீங்கள் எவ்வளோ விடுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்கணும். அடுத்தது இன்னும் சில பேர் பாத்ரூமில் வந்துட்டு ஜாகுவார் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில், ஸோ அந்த இன்ஜினியர் தான் சூப்பர் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு பண்ண வீட்டில் வந்துட்டு பேரிவேர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ பேரிவேர் போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேப் எதுவும் உடஞ்சிச்சுன்னா நம்ம டேப்பை திரும்ப மாற்றிக்கலாம். பட் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 50 இயர்ஸ், குறைஞ்சது 50 இயர்ஸுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஃபிட்டிங்ஸ் என்ன போடுறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. நம்ம டைல்ஸ் ஏதோ ஒரு சின்னது உடஞ்சதுன்னா அது திருப்பி மாற்றிக்கலாம், டேப் உடஞ்சா திரும்ப மாற்றிக்கலாம். பட் பில்டிங் அது ரொம்ப முக்கியம், அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல இன்ஜினியரை செலக்ட் பண்ணதோடு முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ இன்ஜினியர் செலக்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம தினமும் போகணும். காலையில் ஈவினிங்னு தினமும் போய் அவங்க வந்து மண்ணிலோடு இறங்கும் போதும் எல்லாமே நம்ம வந்து நின்று பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியர் நல்லா செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃப்ளாஷியாக இருக்குது வீடு, அவங்க கட்டின வீடு அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணாமல். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நீங்கள் சூப்பராக கட்டியிருந்தாலும் ஒரு சில சின்ன ட்ரபிள்ஸ் வரதான் செய்யும், எந்த மாதிரி வீடாக இருந்தாலும். ஈவன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. எங்கேயாவது டேப் லீக் ஆகுது, தண்ணி வந்து ஈரமாக இருக்குது. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 செலவு பண்ணி அதை வந்து சரி பண்ணோன்னே உடனே சரியாயிடுச்சு. அது அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் சில இதெல்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸில் சீலிங்லேருந்து தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு, 3 மாதம் தான் வீட்டில் இருந்தோம், தண்ணி வந்து உள்ளே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் சொல்கிற வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அடுத்தது நம்ம கான்ட்ராக்ட் பேப்பர் வந்து நீங்கள் சைன் பண்ணுவீங்க, இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கோட் பண்ணி. பண்ணலைன்னா அது பண்ணுங்க முதல்ல, அப்போ தான் அதை விட பட்ஜெட் அதிகமாகிடாமல் இருக்கும். அதில் வந்து அவங்க என்ன கம்பி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த கம்பி இல்லைன்னா இந்த கம்பி, அம்மன் டிஆர்ஒய் இல்லைன்னா கிஸ்கால் இல்லைன்னா இது அப்படின்னு. அது மாதிரி மண் என்ன யூஸ் பண்ணுவாங்க, எம் சாண்ட் யூஸ் பண்ண போகிறாங்களா, ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக படிங்க. அதில் எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மென்ஷன் பண்ணலைனாலும் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க, இது எல்லாமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, எங்களோட பில்டிங் வந்து நாங்கள் வந்து ஃபால் சீலிங்கோ இல்லை ஃப்ளாஷி லைட்ஸோ போடல. பட் பில்டிங் வந்துட்டு இன்னும் 50 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கட்டியிருக்கோம். நாங்கள் வந்து 2022 அதை கட்டணும். அப்போ 2100 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்தோம். அதே டைமில் 1800க்கு பண்ணுறவங்களும் எங்களுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து குவாலிட்டி வந்து எல்லாமே செகண்ட் குவாலிட்டி போட்டாங்க. அவங்க கிட்டலாம் நாங்கள் கொடுக்கல. 2250க்கும் வந்தாங்க. ஆனால் நாங்கள் 2100ல் கொடுத்தோம். அதுக்கு ஒரே காரணம் அவர் வந்து எங்களோட ஃப்ரெண்டு, அதனால அதை வந்து போணுச்சு. இப்போது நாங்கள் 2024ல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது 2300க்கு பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ வந்துட்டு நம்ம குறைச்சி பண்ணணும்னு நினைக்காம 50 வருஷத்துக்கு அதை நிலச்சிருக்கணும்னு நினைங்க. ஸோ என்னோட ஃபைனல் அட்வைஸ் என்னன்னா, ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. ஸோ வந்து பளிச்சுன்னு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஜினியரையோ எதையோ சூஸ் பண்ணாமல் பில்டிங்க்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் வந்து பில்டிங்னா அது 50 வருஷம் இருக்கணும், அதை மட்டும் யோசிச்சு நீங்கள் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் விசாரித்து அதுக்கப்புறமா டைம் எடுத்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் 2 ஃப்ளோர் கட்டுறீங்களா, ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறீங்களா, அதெல்லாம் பண்ணாதான் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா போட முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுத்துக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.